வில்லனுக்கு உண்டான மரியாதையை கெடுத்துக்கிட்ட படங்கள் என்னலாம் தெரியுமா? கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்தியிருக்காங்க. லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது சுறா. 2010ஆம் ஆண்டு எஸ்.பி. ராஜ்குமார் இயக்கத்துல சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல வெளிவந்த படம் தான் சுறா. இந்த படத்துல வரக்கூடிய வில்லன் கேரக்டர் கடலோர மக்கள் கிட்ட இருக்கக்கூடிய நிலங்களை ஆக்கிரமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். இதுல சுறா அப்படின்ற கேரக்டர்ல விஜய் நடிச்சிருப்பாரு. அவருக்கு வில்லனா நடிக்கணும் அப்படின்னா ஒரு பக்காவான வில்லனை கூட்டிட்டு வரணும் அப்படின்னு தேவ் கில்ல தெலுங்குல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க. இவர் தெலுங்குல எப்படி தெரியுமா? பாக்குறதுக்கு ஒரு பாடி பில்டர் மாதிரி ஒரு பக்காவான வில்லனா நிறைய படங்கள்ல மிரட்டி விட்டுருக்காரு. சோ நம்ம தமிழ்லயும் போனோம் அப்படின்னா நம்மளோட மார்க்கெட் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தமிழ்ல வில்லன் கேரக்டர் பண்றதுக்கு மனுஷன் ஆசையா வந்தாரு. ஆனா அவரை மொக்க வில்லனா வச்சு இந்த படத்தையும் ஃபிளாப் ஆக்கி விட்டாங்க. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சாமி ஸ்கோர். பொதுவா ஹரி படம் அப்படின்னாலே எப்பவுமே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா ஆக்ஷன்ல சும்மா பட்டையை கிளப்பியிருப்பாரு. 2018ஆம் ஆண்டு இந்த சாமி ஸ்கோர் படம் ரிலீஸ் ஆகுது. ஆனா இதெல்லாம் ஒரு படமா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா இது மாட்டிடுச்சு. எப்படி இருந்தாலும் ஒரிஜினல் மாதிரி என்னைக்குமே வராதுல்ல. சாமி 1 வந்து பாக்குறதுக்கு அவ்வளவு பக்காவா இருக்கும். அதுக்கு மிக முக்கிய காரணமே அந்த படத்தோட வில்லன் கோட்டா சீனிவாசன் தான். அந்த கேரக்டர் மக்கள் மத்தியில பெரிதும் பேசப்பட்ட ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இதனாலேயே விக்ரமுக்கு சாமி 1 வந்து அவரோட கெரியர்லயே ஒரு மிகப்பெரிய ஹிட்டா மாறிச்சு. ஆனா சாமி ஸ்குவார்ல பாபி சிம்ஹாவை ரொம்ப ரொம்ப மொக்கையா காமிச்சிருப்பாங்க. பாபி சிம்ஹா பண்ணக்கூடிய வில்லனிசம் எல்லாமே ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். வில்லன்னு பார்த்தா ஒன்னு பயப்படணும்ல. ஆனா இதுல அவர் பண்றதுலாம் நிறைய வேடிக்கையா வேற இருந்து. லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ரவுத்திரம். 2011ல ஆர்.பி. சௌத்ரி அவர்களோட ப்ரொடக்ஷன்ல வெளிவந்த படம் தான் இது. இந்த படம் நிறைய பேருக்கு ஃபேவரேட்டா இருந்தாலும் இதுல வில்லன் கேரக்டர் வந்து கொஞ்சம் வீக் தான். ஏன்னா இது ஒரு பக்காவான ஆக்ஷன் படம். படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஜீவா எல்லாரையுமே போட்டு அடிச்சு நவுத்திட்டு இருப்பாரு. சோ இவரால யார வேணாலும் அடிக்க முடியும்ன்ற மாதிரி தான் ஜீவாவும் இதுல பாக்குறதுக்கு அவ்வளவு ஃபிட்டா இருப்பாரு. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அவ்வளவு சூப்பரா போகும். ஜீவாவோட கேரக்டரே எப்படி இருக்கும் அப்படின்னா என்ன ஒரு தப்பு பண்ணாலும் அங்க வந்து தட்டி கேட்பாரு. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஈஸியா அடிச்சு நகர்த்திடுவாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து ஜீவா நிறைய பேரை அடிச்சிட்டு இருப்பாரு. சோ சென்ட்ராயன் அடிக்கிறதுலாம் ஒரு மேட்டரே இல்லன்ற மாதிரி தான் அவர் அந்த படத்துல இருப்பாரு. ரவுத்திரத்தோட கதை, ஜீவாவோட ஆக்டிங் எல்லாமே பக்கா மாசா இருந்தாலும் அவருக்கு ஏத்த மாதிரி ஒரு மிரட்டலான வில்லனை வச்சிருந்தா படம் இன்னுமே ஹிட் ஆயிருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது விவேகம். அஜித் ரசிகர்கள் எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படம் இது அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியே வெயிட் பண்ணிச்சு. ஏன்னா விவேகம் ட்ரெய்லர் மாதிரி இது வரைக்கும் அஜித்துக்கு ஒரு ட்ரெய்லர் வந்ததே கிடையாது. அவ்வளவு பக்கா மாசா இருந்துச்சு. 2017ல அஜித், காஜல் அகர்வால், விவேக் ஓபராய் அப்படின்னு ஒரு சூப்பரான காஸ்டிங்கோட இந்த படம் ரிலீஸ் ஆக இருந்துச்சு. இந்த படத்தோட வில்லன் விவேக் ஓபராய் வந்து படம் முழுக்க ஹீரோவை புகழ்ந்து பேசிட்டே இருப்பாரு. கேஜிஎஃப்ல கூட அவ்வளவு புகழ்ந்து பேசியிருக்க மாட்டாங்க. ஆனா விவேகம்ல அஜித்தை பத்தி வில்லனே அவ்வளவு புகழ்ந்து பேசுவாரு. அப்ப எப்பதான்டா நீ அவனை அடிப்ப அப்படின்ற மாதிரி நமக்கே ஆயிரும். கடைசி வரைக்கும் வில்லன் ஹீரோவோட புகழ பாடியே படத்தை முடிச்சிருவாங்க. அவருக்குன்னு ஒரு கெத்தான ரோல் வேணும்ல. ஏன்னா விவேகம் படத்துல அஜித் வந்து செம இன்டெலிஜென்டா இருப்பாரு. அவரையே பீட் பண்ணணும் அப்படின்னா வில்லன் எவ்வளவு பக்காவா அமைஞ்சிருக்கணும். வில்லன் மட்டும் பக்காவா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அந்த படம் இன்னும் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும். லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வாரிசு. பிரகாஷ் ராஜ் எந்த ஒரு படத்துல வில்லனா நடிச்சாலும் ஹீரோக்கே டஃப் கொடுக்கிற வகையில அவ்வளவு மாசா நடிப்பாரு. அவர் எந்த ஒரு கேரக்டர் பண்ணாலும் அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட இருக்கும்னு சொல்லலாம். ஆனா இந்த படத்துல வில்லனை மொக்க பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா இந்த படத்துல பிரகாஷ் ராஜ் யார் கூப்பிட்டாலும் எந்த பக்கம் கூப்பிட்டாலும் போகக்கூடிய ஒரு பொம்மை மாதிரி காமிச்சிட்டாங்க. பிரகாஷ் ராஜுக்கே உரிய கிரிமினல் கேரக்டர் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் மாசா இருந்திருக்கும் படத்துக்கு. ஏன்னா இந்த படத்துல விஜய் செம மாசா இருப்பாரு. அவருக்கு ஈக்குவல் கொடுக்கிற அளவுக்கு வில்லன் கேரக்டர் சத்தியமா இருக்காது. பிரகாஷ் ராஜா இந்த படத்துல நிறைய சீன்ல மொக்க பண்ணிட்டே வருவாங்க. அதுவும் முக்கியமா கிளைமேக்ஸ்லாம் அதுல ஒரு வில்லனிசமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.